ஒரு குட்டி பையன் கண் முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய கரடி நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்து அவன் பயங்கரமா பயந்து போயிடுறான். அப்ப அந்த கரடி அவன் கிட்ட, இது என்னுடைய கொகை தான், நான் உன்னை காப்பாத்துனதுக்கு பகரமா இந்த மலை மேல இருக்கிற தேனை எனக்கு எடுத்துக்கொடு, அப்படி எடுத்து கொடுத்தா மத்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுது. சரின்னு அந்த குட்டி பையனும் ஒரு பெரிய கல் எடுத்து உடைச்சி அதை சின்ன கல்லா மாத்தி அதை எடுத்துட்டு போய் ஆலமரத்து விழுத அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2-3 கொம்புகளை உடைச்சிக்கிட்டு மலைக்கு மேல இருக்கிற ஒரு மரத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த வேரை கட்டிட்டு அங்க இருக்கிற தேனீக்கெல்லாம் கொட்டவே கொட்டாதுன்னு சொல்லிட்டு கரடி சொன்னதை நம்பி உடம்புல எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாம அப்படியே வேரை புடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறான். இறங்கி ரொம்பவே தைரியமா அந்த வேரை புடிச்சு தொங்கிக்கிட்டு அவனுடைய காலை யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தேன் கூட உடைச்சி கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுக்குறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில கீழே இறங்கி தேனீக்கெல்லாம் கொட்டவே கொட்டாதுன்னு சொன்ன என்ன போட்டு பயங்கரமா கொட்டிடுச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த கரடியை போட்டு திட்டுறான். அதுக்கப்புறம் அந்த கரடி கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டு அது கூடவே சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்றான்னா தேனீக்கெல்லாம் அவனை கொட்டுதுன்னு சொல்லிட்டு இலை அப்புறம் மரங்களுடைய வேர்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சூப்பரான பிளான் போட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி ரொம்பவே ஈஸியா தேன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவனுடைய உடம்புல இலைகளை கட்டி இருக்கிறதுனால தேனீக்கள் அவனை கொட்டவே இல்லை. இப்படியே அவன் அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறான்.